இவங்களுடைய காதலன் காதலியும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்க ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னா ஏன் அந்த 2 நிமிஷம் லேட்டான ஒரு ரிப்ளை, அந்த ரிப்ளை ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்தால் கூட இவர்கள் டென்ஷன் ஆகி விடுவார்கள். சில நேரத்துல இவர்களுடைய நம்பர் பிளாக் செய்யப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது கூட ஏற்படும். ஆசை அதிகரிக்கும், ஆப்ஷன் இருக்காது, உல்லாச பிளான்கள் மனதுக்குள் இவர்கள் பில்டப் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனா என்னென்ன கையில் அதற்கு உண்டான காசு என்பது குறைவாகத்தான் இருக்கும். டபுள் மைண்ட் காதலன் காதலியிடம் ஏற்படும். காதலிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து கொண்டே ஆகஸ்ட் மாதத்தை இவர்கள் கழித்து விடுவார்கள். குறிப்பா உங்களுடைய வாக்கினால், உங்களுடைய பேச்சினால் யாராவது ஈர்க்கப்படுவார்கள். அவர்கள் உங்களை ப்ரொபோஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் அவர்களை ப்ரொபோஸ் பண்ணலாம். இவை அனைத்தும் ஏற்படும். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நாம் நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். கோச்சாரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சுக்கிரன் என்ற கிரகம் நீசமடைய போகிறது. இந்த சுக்கிரன் குறிகாட்டக்கூடியது பொதுவாக காதல், காமம், புனிதமான தாம்பத்தியம், திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்வை சுக்கிரன் குறிகாட்டுகிறார். மேலும் ஆடம்பரம், கலை, வசதி, ஆண்களுக்கு பெண்கள் தொடர்பான விஷயம், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்க கூடியது, இளமை மாறாத தோற்றம், ஒரு வெளியூர் வெளிநாட்டு பயணம், இதில் நமக்கு ஏற்படக்கூடிய ஆடம்பரம், இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவது, அதாவது வாழ்வியலை முழுவதுமாக எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அது ஒரு திடீர் பணக்கார யோகமாக இருக்கலாம். நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணுவது, மேக்கப் செய்து கொள்வது போன்ற விஷயங்களை எல்லாம் சுக்கிரன் குறிகாட்டுகிறார். அப்போ இந்த சுக்கிரன் நீசமடையும் பொழுது இந்த விஷயங்களில் எல்லாம் ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இந்த நீச சுக்கிரனை சாட்டன், அதாவது வக்ர சனி உக்கிரமாக பார்க்கிறார். அப்போ இந்த சாட்டன் குறிகாட்டக்கூடியது தாமதம், பொறுப்பற்ற நிலை, குதர்க்கமாக பேசுவது, தங்களை தாங்களே தாழ்த்தி கொள்வது, மன அழுத்தம், டிப்ரெஷன், உறவுகளில் சோதனை, தாமதம், டிலே, அதாவது ஒரு விஷயம் நடக்கும் என்று நினைத்து பிறகு அது எதிர்பாராமல் டிலே ஆகி கொண்டிருப்பது, இந்த விஷயங்களை எல்லாம் சாட்டன் குறிகாட்டுகிறது. இதில் வக்ர சனி என்பது இப்பொழுது நாம் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களையும் எதிர்மறையாக கொடுக்கக்கூடியது. இதே சுக்கிரனை மிதுன ராசி மண்டலத்திலிருந்து செவ்வாய் 4ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய விஷப்பார்வையாக பார்க்க இருக்கிறார். செவ்வாய் குறிகாட்டக்கூடியது பொதுவாக அவசரம், உணர்ச்சி வசப்படுதல், எல்லா விஷயங்களிலும் பதட்டம் அடைவது, மேலும் வாக்குவாதம், நான் என்கிற ஈகோ, சிலருக்கு ஒரு மாதிரி இதனை பிடிவாதம்னு சொல்லலாம், இல்லைன்னா அகங்காரம்னு சொல்லலாம், அவசர முடிவுகள், காதல் உறவுகளில் தீவிரம் அல்லது மோதல் ஆகியவற்றை செவ்வாய் குறிகாட்டுகிறது. எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் சம்பவத்தை செய்யக்கூடிய அமைப்பை செவ்வாய் குறிகாட்டுகிறார். இந்த செவ்வாய் ராகுவிற்கு திரிகோணத்தில் இருக்கிறார், ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார். ராகு செவ்வாயை தூண்டிவிட போகிறார். எனவே இந்த நீச சுக்கிரனுக்கு சனியின் வக்ர பார்வையும் உக்ர பார்வையும் செவ்வாயின் விஷ பார்வை பொதுவாகவே ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய ராசிகளை தாக்குவதாகவும் சில ராசிகளை அங்கங்கே மேலோட்டமாக தூக்குவதுமாக இருக்கிறது. ஒரு ஹனி கோட்டிங் இல்லாமல் 12 ராசிக்கும் இந்த தாக்கம் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். மிதுன ராசியை எடுத்துக்கொள்வோம். பொதுவாகவே இவர்கள் ரொம்பவும் ஸ்பீடாக, ரொம்பவும் வேகமாக, துடிப்பாக இருப்பார்கள். இதுல என்னன்னா இவங்களுடைய காதலன் காதலியும் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்க ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க அப்படின்னா ஏன் அந்த 2 நிமிஷம் லேட்டான ஒரு ரிப்ளை, அந்த ரிப்ளை ஒரு 2 நிமிஷம் லேட்டா வந்தால் கூட இவர்கள் டென்ஷன் ஆகி விடுவார்கள். இது ஒரு மாதிரி ஹெல்மெட் காதல்னு எடுத்துக்கலாம். அவங்க ராசியிலேயே செவ்வாய் வேற இருக்கிறது. ஏன் 2 நிமிடம் லேட்டாக ரிப்ளை பண்ணின,
அப்படின்னு காதலனிடம் காதலியிடம் ஒரு உரையாடலை தொடங்கி ஒரு உலக போரே இவர்களுக்கு வெடிக்கக்கூடிய அளவுக்கு உக்கிரத்தை ஏற்படுத்திவிடும். பேச்சே வில்லன், நைஸாக பேசுறோம் நினைச்சுத்தான் வாழைப்பழத்தில் ஊசியை குத்துவது போல்தான் இவர்கள் பேச்சை ஆரம்பிப்பார்கள். ஆனா இவர்கள் வேகமாக வெடிக்கும் பொழுது, கடுகாக பொறிஞ்சு தள்ளும் பொழுது, ஏன்பா நீ இப்படி ஒரு மொக்கையாக பேசிக்கொண்டு இருக்கிறாய் என்று பார்ட்னர் கடுப்பேத்தி விடுவார்கள். இதனால் சில நேரத்துல இவர்களுடைய நம்பர் பிளாக் செய்யப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது கூட ஏற்படும். ஆசை அதிகரிக்கும், ஆப்ஷன் இருக்காது, உல்லாச பிளான்கள் மனதுக்குள் இவர்கள் பில்டப் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனா என்னென்ன கையில் அதற்குண்டான காசு என்பது குறைவாகத்தான் இருக்கும். டபுள் மைண்ட் காதலன் காதலியிடம் ஏற்படும். காதலிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து கொண்டே ஆகஸ்ட் மாதத்தை இவர்கள் கழித்து விடுவார்கள். புதிதாக காதலிக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் பிளான் செய்கிறார்களோ அவர்களெல்லாம் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் அவர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த ஆகஸ்ட் முடிந்து செப்டம்பர் மாதத்தில் இவர்கள் காதலிக்கலாம். ஒரு பாடல் கூட இருக்கிறது, செப்டம்பர் மாதம் அப்படின்னு கூட ஒரு பாடல் கூட இருக்கிறது. இப்போ இதெல்லாம் காதலன் காதலிக்குள் திருமணம் ஆன நபர்களாக இருந்தால், குறிப்பா இங்கு சுக்கிரன் என்பவர் மிதுனராசி ஆண்களுக்கு மனைவியையும் குழந்தைகளையும் குறிகாட்டுகிறார். அப்போ உங்க மனைவியையோ இல்ல உங்க குழந்தையோ உங்க அப்பா மற்றும் உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இல்லைன்னா உங்களுடைய சகோதரர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்ல போகிறார்கள். இது பெண்களுக்கும் பொருந்தும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய தலைமையில் வந்து உட்கார்ந்திருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்து 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 உங்களை சூடாக்குவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அவர் உங்களை மட்டும் சொல்லாமல் உங்களுடைய குழந்தைகளையும் ஏதாவது ஒன்று சொல்லிக் கொண்டேதான் இருக்க போகிறார். மேலும் 5ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுன ராசியை பொறுத்தவரை நாம் மதிமயங்கக்கூடிய இடம். அப்போ நம்ம யார்கிட்ட மதிமயங்க போகிறோம் அப்படின்னா 4ஆம் வீட்டில். அப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்துல புதிதாக வந்த நபர்களாக இருக்கலாம், இல்ல வீட்டுக்கு பக்கத்துல புதிதாக வந்த கெஸ்டாக இருக்கலாம். ப்ரொபோஸ் பண்ண நினைப்பார்கள், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் பிளான் தவிடுபடியாகும். மேலும் சுக்கிரன் முதல்ல சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ இவர்களுடைய பயணத்தில் புதிதாக இவர்களுக்கு ப்ரொபோஸ் வரும். மேலும் சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த சந்திரன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, குறிப்பா உங்களுடைய வாக்கினால் உங்களுடைய பேச்சினால் யாராவது ஈர்க்கப்படுவார்கள். அவர்கள் உங்களை ப்ரொபோஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் அவர்களை ப்ரொபோஸ் பண்ணலாம். இவை அனைத்தும் ஏற்படும். செவ்வாயே இங்கு ராசியில் வந்து உட்கார்ந்து சுக்கிரனை பார்ப்பதால் செவ்வாய் உங்களுடைய லாபத்தையும் உங்களுக்கு கடன் கொடுப்பவரையும் குறிகாட்டுகிறார். இப்போ என்ன ஆகும், கடன் கொடுப்பது போல் பேசக்கூடிய நபர்கள் அவர்களுடைய காரியத்தை சாதிப்பதில் குறியாக இருப்பார்கள். ஏன்னா உங்களுக்கு கடனை கொடுத்தால் தான் அவர்களுக்கு அந்த டார்கெட் என்பது அடைய முடியும். ஆனால் அவர்கள் உங்களிடம் பேசக்கூடிய விதம் எல்லாம் ஏதோ அவர்கள் உங்கள் மேல் தனித்துவமான ஒரு அக்கறை எடுத்துக் கொள்வது போல், உங்களை ப்ரப்போஸ் பண்ணுவது போல், உங்களை டின்னருக்கு கூப்பிடுவது போல், உங்களை டேட்டிங்கு கூப்பிடுவது போல், உங்களை மீட்டிங் கூப்பிடுவது போல் நீங்களும் உருகி உருகி கடைசியில் இது ஒர்க் அவுட் ஆகல பிரதர், இது வேலைக்கு ஆகல பிரதர், இது ஒரு வேஸ்ட் கால் பிரதர், இந்த நம்பரை நான் பிளாக் பண்ண போறேன் பிரதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏமாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கவனமாக இருங்கள். ஏன்னா இப்போ ஃபோன் பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சார் உங்களுக்கு லோன் ஓகே ஆயிடுச்சு சார், உங்களுக்கு கடன் சாங்ஷன் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி முடித்துட்டு கடைசியில உங்க பேர் என்னன்னு கேட்கிறாங்க. இது எந்த விதத்துல லாஜிக்காக வருகிறது? நம்மளுடைய பேரு, ஊரு, குலம், கோத்திரம் எல்லாம் தெரிந்தவர்களே கடன் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. தெரியாத நபர்கள்ட்ட இப்படி ஒரு ப்ரொபோசல் வருகிறது அப்படின்னா
அவர்கள் நம்மை அவர்களுடைய வலையில் இழுப்பதற்கு, அவர்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு துடிப்பாக இருக்கிறார்கள். ஒரு மாதிரி உருகி உருகி ஐஸ்கிரீம் போல் பேசும் பொழுது ஏதோ மோகம் ஏதோ தாகம்னு ஒரு பாட்டெல்லாம் பாடிக்கொண்டு அப்படியே ஒரு ரொமான்டிக் மூடில் தயாராகி விட்டு கடைசியில இது ஒண்ணுமே இல்லை, இது வெறும் டம்மி பீஸுடா அப்படின்னு உணர்வது போல் ஒரு அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதனால் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எப்போ ஏற்படும் அப்படின்னா பரணி நட்சத்திரம் மேலும் பூர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படும். இல்லைன்னா சாட்டானுடைய பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கா வழிபாடு. ஏன் அப்படின்னா ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சும்மா இல்லாமல் ராகுவால் தூண்டப்படுகிறார். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யும் பொழுது ஒரு கவச்சம் போல் நமக்கு நிறைய விதங்களில் ஒரு பாதிப்பு, ஒரு சேஃப்டி என்பது கண்டிப்பாக ஏற்படும். சார், நீங்க சொன்னது எல்லாமே எங்களுக்கு ஏதோ கரண்ட் போனது போல், பல்பு ஃபியூஸ் போனது போல், ஒரு பலூன்ல காத்து போனது போல் தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இந்த நீச சுக்கிரனை பற்றி நாம் பேசும் பொழுது அதற்குண்டான பலன்கள் இதுதான். சார், இப்பதான் நாங்க காதலிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறோம், கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சார் என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த சுக்கிரன் கன்னிராசி மண்டலத்தை கடக்கும் வரை கொஞ்சம் பொறுமையாக காத்திருப்பதுதான் புத்திசாலித்தனம். இந்த ஆகஸ்ட் முடிந்து செப்டம்பர் வரும் பொழுது இதே சுக்கிரன் என்பவர் துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். அப்பொழுது நீங்கள் எதையெல்லாம் இழக்கிறீர்களோ அவையெல்லாம் ஒன்றுக்கு இரண்டாக வரும். என துளாராசி மண்டலத்தில் சுக்கிரன் ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். இந்த ராகு என்பவர் சுக்கிரனுக்கு திரிகோணமாகவும் சுக்கிரன் என்பவர் ராகுவிற்கு திரிகோணமாகவும் வருகிறார். அப்போ இந்த காதல் காமம் போன்ற விஷயங்கள் எல்லாம் 1க்கு 10 வரும். இந்த விஷயங்களை எல்லாம் திரும்பவும் 12 ராசிக்கு 12 வீடியோக்களாக பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.